ரூ. 3000 கம்மியா இருக்குன்றதுனால எங்கிட்ட ரெகுலரா கட்டிட்டு இருந்த ஒரு கஸ்டமர் வேற ஒரு கம்பெனிக்கு மாறி போயிட்டாரு. மாறி போனது மட்டும் இல்ல, அந்த பாலிசி பீரியட் ரெனிவல் சமயத்துல நாங்க ரெகுலரா ஃபாலோ பண்றப்போ ஒரு போனே எடுக்கல. பட் இன்ட்ரெஸ்ட்ல நினைச்சு நாங்களும் விட்டுட்டோம். ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப அவரே கால் பண்ணி என்னோட பாலிசியை ரெனிவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. பாலிசி 6 months ஆகி லேப்ஸ் ஆனதுனால அவரால் அந்த பாலிசி ரெனியூ பண்ணி கண்டினியூ பண்ணவே முடியாது. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கிளைண்ட் வந்து ரெகுலரா எங்கிட்ட 10 years கட்டிட்டு இருக்காரு. ஆன்லைன்ல பிரீமியம் ஒரு 3000 rupees கம்மியா இருக்குன்றதுனால வேற ஒரு கம்பெனிக்கு போர்ட்டபிலிட்டி மூலியமா மாறி போயிட்டாரு. மாறி போகும்போது அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன கிளைம் பண்ணிருக்காரு ப்ரீவியஸ் பாலிசில, இப்படி எந்த விவரமே அவர் சொல்லல, அவங்களும் கேட்கல. பட் யார்ட்ட பாலிசி எடுத்திருக்கிறாருன்னு அவருக்கு அந்த விவரம் தெரியல. பாலிசி எடுக்கும்போது கான்டாக்ட் பண்ண போன் நம்பருக்கு கால் பண்ணா அந்த நம்பருக்கு ரிங்கே போகல. அவர் யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியல. ப்ரீவியஸ் கம்பெனியான எங்க கம்பெனிக்கே அவர் மாற விரும்பும் போது பாலிசி டியூரேஷன் 6 மாசம் ஆனதுனால அந்த பாலிசி ரெனியூ பண்ண முடியாம போச்சு. அவரோட சீனியாரிட்டியும் கட் ஆச்சு. இவருக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் ப்ரீவியஸா இருந்தது அப்படின்னா, அவருக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கு ப்ரீவியஸா 2 தடவை சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு. 2 சர்ஜரி பண்ணப்போ ஒவ்வொரு தடவையும் கிளைம் வாங்கியிருக்காரு. இந்த கிளைமும் ரெகுலரா ஒரு செட்டில்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். வெறும் 3000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 10 வருஷம் சீனியாரிட்டியை அவர் மிஸ் பண்ணிட்டாரு. பட் இன் கேஸ் இனிமே அவர் புதுசா பாலிசி எடுக்க போறதா இருந்தா அவர் ஒரு 3 years வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், பேஸ்ட் ஆன் அவரோட மெடிக்கல் கண்டிஷன். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கட்டிட்டு இருக்கீங்க, ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதே கம்பெனில நீங்க இன்சூர் பண்றது நல்லது. இல்லைன்னா பெட்டரா ஒரு பாலிசி இருக்கு, அதுக்கு மாற விரும்புறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பாலிசியில ஏற்கனவே இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ப்ரீவியஸா நீங்க என்னென்ன கிளைம் பண்ணிருக்கீங்க இந்த விவரங்களை சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவில்.